ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 4-5 ஆர்கனைசேஷன்லேருந்து வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ அது என்னெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபவுண்டேஷன். இதில் வந்து லொக்கேஷன் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் இந்த பொசிஷனுக்கு கேட்டிருக்காங்க. சேலரி வந்து 15,000. ஸோ 300 உங்களுக்கு வந்து மொபைல் அலவன்சஸ் வரும். அதுக்கப்புறம் ட்ராவல் அலவன்ஸ் தனியாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கூல் ப்ராஜெக்ட் தான். ஸோ ஒரு 6 ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த 6 ஸ்கூல்ஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து அந்த 6 ஸ்கூலுக்கான லொக்கேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் MSW, BSW முடித்தவங்க அல்லது வந்து MA சோசியல் ஒர்க் முடித்தவங்க. ஸோ இதில் மாதிரி MA ரிலேட்டட் அந்த சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த இதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து கிட்டத்தட்ட 6 பொசிஷனுக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைய நிர்வாகி. இதில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 1 தான். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா MSW முடிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் இன் லா, சோசியாலஜி, சைக்காலஜி முடிச்சிருக்கவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 35,000 ரூபா பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் வந்து அந்த திருப்பூர் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடைய வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறதும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த பொசிஷனும் கேட்டிருக்காங்க. இதிலே வந்து ஃபீல்டு கோஆர்டினேட்டர் இந்த பொசிஷனுக்கு கேட்டிருக்காங்க. இது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 6. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா MSW முடித்தவங்க, அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் லா, அதுக்கப்புறம் சைக்காலஜி, சோசியாலஜி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து இதுக்கு வந்து 18,000 வந்து பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் உள்ளவங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறத பார்த்து அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு நேர்முக தேர்வு தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 21 தான் லாஸ்ட் டேட்டு, 2024 இதான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி 18th டேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த ஆர்கனைசேஷன் வந்து ஈச் ஒன் ஹெல்ப் ஒன். இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ரெசிடென்ஷியல் கோஆர்டினேட்டர் மேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் MSW தான். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து சேலரி வந்து நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன்னேரி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது பாய்ஸ் ஹாஸ்டல் இது வந்து. ஸோ அந்த ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஆர்கனைசேஷன் வந்து டான் போஸ்கோ அன்பு இல்லம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாதவரமில் இது வந்து இருக்குது. பொசிஷன் வந்து கேட்டிருக்காங்க. கோஆர்டினேட்டர் பொசிஷனுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் MSW தான். சேலரி வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஆர்கனைசேஷன் வந்து ரானாக் ஃபவுண்டேஷன். இதில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் இந்த 2 பொசிஷனுக்கு கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் MSW மட்டும்தான். ஸோ வேறு எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. இது வந்து ப்ளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை கீழ்ப்பாக்கில் இருக்குது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2மே கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஜஸ்ட்டு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் இந்தியா ஃபவுண்டேஷன். இதில் வந்து கிளஸ்டர் மேனேஜர் ரோடு கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். சேலரி டீட்டெயில்ஸ் எதுவுமே மென்ஷன் ஆகல. டியூரேஷன் மட்டும் 11 மந்த் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ், மெயில் ஐடி எதுவுமே கொடுக்கல. நான் லிங்க்டின்ல உங்களுக்கு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க்டின்ல இருக்கிறவங்க நான் அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் கேட்டிருக்காங்க. தருமபுரி பேஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு, தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் சம்திங் நினைக்கிறேன் டெசிக்னேஷன் நேமு. ஸோ இது வந்து மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் MSW தான். கம்பல்சரியாக மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து 40,000 வந்து சொல்லியிருக்காங்க. 40லேருந்து ஸோ ப்ராஜெக்ட் வந்து 2 வருஷம் தான். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றனால 2 வருஷம் ப்ராஜெக்ட் தான். ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, அதான் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நான் அங்கே வந்து போய் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னா கூட நீங்கள் வந்து
ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 40லேருந்து 50 வரைக்கும் சேலரி வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஆர்கனைசேஷன் வந்து டெலாய்ட். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் டெவலப்மெண்ட் ஜென்ரல் ஸ்பெஷலிஸ்ட் இந்த பொசிஷனுக்கு கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் பிளேஸ் வந்து சென்னை தான். குவாலிஃபிகேஷன் வந்து MSW தான். சோசியல் ஒர்க் முடித்தவங்க, சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக படிச்சிருக்கவங்க, சோசியாலஜி இதெல்லாம் முடிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எலிஜிபிள் அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் மென்ஷன் ஆகல. ஸோ 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நல்ல சேலரி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் வந்து கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் நான் உங்களுக்கு மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமி ஃபவுண்டேஷன். இதில் வந்து சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜர் இந்த பொசிஷனுக்கு கேட்டிருக்காங்க. லொக்கேஷன் வந்து சென்னை தான். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா MSW, ஸோ சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரி வந்து 80,000லேருந்து 85,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ வாய்ப்புள்ளவங்க, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஆர்கனைசேஷன் வந்து லைஃப் லைன் ட்ரஸ்ட். இது வந்து 2 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. செங்கல்பட்டு பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், கவுன்சிலர் இந்த பொசிஷன், சோசியல் ஒர்க்கர் இந்த பொசிஷன் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் MSW தான். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதை நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் நான் இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் உடனே ஜாப்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ வாய்ப்புள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.